காவேரி வந்து புது வேலையில் சேர்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, இங்கே பழைய வேலைக்கு வந்து ரிலீவ் லெட்டர் வாங்கணும், வேலையை ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஆஃபீஸ்க்கு வராங்க. கூடவே நம்ம குமரனும் வராரு. இந்த சூழ்நிலை காவேரி வந்து ரிசைன் லெட்டர் கொடுக்குறாங்க. அங்கே வந்து அந்த ரிசைன் லெட்டரை வந்து எதுவுமே நீ பண்ணக்கூடாது, நீங்கள் அந்த ரிசைன் லெட்டருக்கு எந்த வந்து ரிலீவ் லெட்டரும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிடுறாரு. அதனால் அவங்க சொல்கிறாங்க, மேடம் உங்களுக்கு பெண்டிங் ஒர்க்லாம் நிறைய இருக்குது மேடம், அதெல்லாம் முடிச்சு கொடுத்தா தான் பண்ண முடியும், எப்படியும் ஒரு 1 வீக் ஆகிடும் மேடம் அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. 1 வீக் ஆகிடுமா? ஆமாம் மேடம், நீங்கள் வந்து அந்த ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணுறதுக்கே 1 வீக் ஆகிடும், அதெல்லாம் முடிச்சு கொடுத்தா தான் மேடம் பண்ண முடியும், நான் எந்த பெண்டிங்குமே வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. மேடம் இங்கே பாருங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து வந்து காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு காவேரி, ஐயோ புதுசாக இருக்கே, நான் இதெல்லாம் முடிச்சுட்டேனே, ஆல்ரெடி முடிக்காத மாதிரியே இருக்குது அப்படின்னு. மேடம் நாங்களாம் மேடம் போய் சொல்கிறோம், உண்மையாக அதான் மேடம்னு சரின்னு சொல்லிட்டு காவேரி ஒன்று ஒன்றா முடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரிங்க, நான் என் டைம் கிடைக்கும் போது வந்து நான் முடிச்சு கொடுக்குறேன், நீங்கள் ரிலீவ் லெட்டர் கொடுங்களேன் அப்படின்னோடனே, இல்லை மேடம் ரூல்ஸ் பிரகாரம் கொடுக்க முடியாது மேடம், தப்பாக நினைக்காதீங்க மேடம் அப்படின்றாங்க. ஐயோ இப்படி ஆகிடுச்சே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க காவேரி. சரி விஜய் பார்க்கலான்னா விஜய் வந்து எட்டி எட்டி பார்க்குறாங்க. விஜய் இருக்காருன்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியும் நீ என்னதான் நீ பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு, சும்மா வந்து வேலையை ரிசைன் பண்ணுற, ரிலீவ் லெட்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாக்கில் என்னை பார்க்க வந்துட்டு என்கிட்ட பேசாமே போயிடுவியா, என்னை பார்க்காமே போயிடுவியா, உன்னை எப்படி விடுவேன் நான், நீ என் செல்ல குட்டி, என் செல்ல பொண்டாட்டி, உன்னை விட்டுட்டு நான் இருப்பேனா, எல்லாத்துக்கும் வச்சுருக்கேன், இதுக்கப்புறம் ஆஃபீஸ்லேயும் சரி வீட்லேயும் சரி 2 இடத்துலையுமே நீயும் நானும் ஒன்றா தான் இருப்போம், பார்க்க தானே போகிற இந்த விஜயோட ஆட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாரு. இங்கே வந்து காவேரி வந்து எட்டி எட்டி பார்த்துருக்கேன். என்ன மேடம் எட்டி எட்டி பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்குறாரு. விஜய் பார்த்துட்டு அப்படியே முறைக்கிறாங்க. உடனே வந்து விஜய் பார்த்துட்டு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு, கண்கள் அவ்வளோ சந்தோஷம் கிடைக்குது. அப்படியே விஜய் பார்க்குறாங்க, விஜய் காவேரியை பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் தண்ணியை மறந்துடுறாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணு தெரியாமல் காவேரி வந்து விலக நினைக்கிறாங்க. விஜய் வந்து ஒரு நிமிஷம் காவேரி அப்படின்றாரு. அது கேட்டு காவேரி திரும்புகிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க காவேரி, இந்த வேலையை விட்டு போயிட்டா நீ என்னை விட்டு போயிடலான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் தானே என்னை வீட்டை விட்டு அமிச்சிங்க, இப்போ வேறு மாதிரி பேசுகிறீங்க அப்படின்றாங்க. நான் வீட்டை விட்டு அமிச்சேன்னு உனக்கு தெரியுமா, நான் போக சொன்னால் நீ போயிடுவியா, எப்படி போவ நீ, என்னை விட்டுட்டு போக முடியாது காவேரி ஒரு நாள் அப்படின்றாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. முதல்ல ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் காவேரி, அப்போ தான் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரியும். நீ வாய்ப்பே கொடுக்கலையே, எப்படி தெரியும் நான் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன், எனக்காக ஒரு 5 நிமிஷம் ஒதுக்க முடியுமா உன்னால் அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, அது வந்து அப்படி சொல்லிட்டு நிற்கிறாங்க. காவேரி போகலாமா, ஃபோன் பண்ணுறாங்க அத்தை அப்படின்னோடனே, நான் கிளம்புறேன் அப்படின்னு. காவேரி ஒரு நிமிஷம் நில்லு காவேரி, சொன்னால் கேளு காவேரி ஒன்று, இல்லைங்க ரிலீவ் லெட்டர் ரெடி பண்ணி வைக்க சொல்லுங்கள், நான் கிளம்பணும், நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேங்க அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு வந்து விஜய் வந்து காவேரி கிட்டே பேசலாம்னு நினச்சினேன், எல்லாத்தையும் சொல்லலாம்னு மனசு விட்டு நினச்சினேன், இப்போ என்னென்னா காவேரி கிளம்புறாரு அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. உடனே வந்து எப்படியாவது காவேரி கிட்ட பேசிடலாமா, வேணாம் எங்கே போயிட போகிறா, எப்படியும் காவேரி என் பொண்டாட்டி என்னை விட்டு போகவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போய் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், காவேரி கொடுத்த லெட்டர் எங்கே அப்படின்னு, இதோ சார் இங்கே இருக்குது, ஓகே இந்த லெட்டர் நானே வச்சுக்கிறேன் சார், மேடம் வந்து ஹெச்ஆருக்கு அனுப்ப சொன்னாங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க, மேடம் இந்த ஜாப்பில் தான் இருக்கணும், அவங்க நம்ம எம்ப்ளாயி தான், அதுக்கு உண்டான வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னோடனே, சரிங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமான விஷயம், மேடம் வந்தாங்கன்னா அப்பப்போ கொரின்னு சொல்லிட்டு ஏதாவது கொடுத்து அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ண வைங்க, எவ்வளோ வந்து நம்ம ஆஃபீஸில் அவங்கள இருக்க வைக்க முடியுமோ அவ்வளோ இருக்க வைக்கணும் சார், இதெல்லாம் எதுக்கு சார், அதெல்லாம் எதுக்குன்னு உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு. சாரி சார் அப்படின்றாங்க. சரி ஓகே, நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, மேடம் எக்காரணம் கூட நம்ம ஆஃபீஸை விட்டு போகவே கூடாது, அதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அவ்வளோத்தையும் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. என்ன காவேரி நினச்சிட்டு இருக்க, என்னை விட்டுட்டு போயிடலான்னு நினைக்கிறியா, ஆஃபீஸ்லேயும் சரிடி வீட்லேயும் சரிடி, நீ ஏன் கூட தான் இருக்கணும், என்னை தவிர யாரும் கூட இருக்க முடியாது, அதனால் நீ இப்போ குழம்பி போயிருக்கேன்னு எனக்கு தெரியும், அந்த குழப்பத்தை எல்லாம் ஒன்று ஒன்றா நான் தீர்த்துட்டு கூடிய சீக்கிரம் நம்ம 2 பேரும் ஒன்றா வாழ தான் போகிறோம் செல்லம் அப்படி சொல்லிட்டு அப்படியே மனசில் நினைக்கிறாரு.